எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 5. நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள். காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். அவர்கள் கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறோம் என்றாலும் பொய் ஆணையிடுகிறார்களே. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். அப்பொழுது நான், இவர்கள் நீசராமே, இவர்கள் மதியற்றவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதிருக்கிறார்கள் என்றும், நான் பெரியோர்களிடத்திலே போய் அவர்களோட பேசுவேன். அவர்கள் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ ஏகமாய் நுகத்தடியை முறித்து கட்டுகளை அறுத்து போட்டார்கள். ஆகையால் காட்டிலிருந்து வரும் சிங்கம் அவர்களை கொல்லும், வனாந்திரத்திலுள்ள ஓநாய்கள் அவர்களை பீறும், சிவிங்கி அவர்கள் பட்டணங்களின் மேல் நோக்கமாயிருக்கும். அவைகளிலிருந்து புறப்படுகிறவன் எவனும் பீறப்படுவான். அவர்கள் மீறுதல்கள் பெருகி அவர்கள் சீர்கேடுகள் அதிகரித்தது. இவைகளை நான் உனக்கு மன்னிப்பது எப்படி? உன் பிள்ளைகள் என்னை விட்டுவிட்டு தெய்வம் அல்லாதவைகள் பேரில் ஆணையிடுகிறார்கள். நான் திருப்தியாக்கின அவர்கள் விபசாரம் பண்ணி வேசி வீட்டிலே கூட்டம் கூடுகிறார்கள். அவர்கள் கொளுத்த குதிரைகளைப் போல் காலமே எழும்பி அவனவன் தன் தன் அயலானுடைய பெண்ஜாதியின் பின்னாலே கனைக்கிறான். இவைகளை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிக்கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் மதில்கள் மேலேறி அழித்து போடுங்கள், ஆனாலும் சர்வ சங்காரம் செய்யாதிருங்கள். அதன் கொத்தளங்களை இடித்து போடுங்கள், அவைகள் கர்த்தருடையவைகள் அல்ல. இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதா வம்சத்தாரும் எனக்கு விரோதமாய் மிகுதியும் துரோகம் பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அப்படிப்பட்டவர் அல்லவென்றும், பொல்லாப்பு நம்மேல் வராது, நாம் பட்டயத்தையாகிலும் பஞ்சத்தையாகிலும் காண்பதில்லை என்றும், தீர்க்கதரிசிகள் காற்றாய் போவார்கள், திருவாக்கு அவர்களில் இல்லை, அவர்களுக்கே அப்படி ஆக கடவதென்றும் அவர்கள் சொல்லி கர்த்தரை மறுதலித்தார்கள். ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால், இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ தூரத்திலிருந்து நான் உங்கள் மேல் ஒரு ஜாதியை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பலத்த ஜாதி, அது பூர்வ காலத்து ஜாதி. அவர்கள் நீ அறியாத பாஷையை பேசும் ஜாதி. அவர்கள் பேசுகிறது இன்னதென்று உனக்கு விளங்காது. திறந்த பிரேத குழிகளைப் போல் அவர்கள் அம்பரா தூணிகள் இருக்கும். அவர்கள் அனைவரும் பராக்கிரமசாலிகள். அவர்கள் உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் சாப்பிட வேண்டிய உன் விளைச்சலையும் உன் அப்பத்தையும் சாப்பிட்டு, உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் பட்சித்து, உன் திராட்சை பழங்களையும் உன் அத்தி பழங்களையும் சாப்பிட்டு, நீ நம்பின உன்னுடைய அரணான பட்டணங்களை பட்டயத்தாலே வெறுமையாக்குவார்கள். ஆகிலும் நான் அந்நாட்களிலும் உங்களை சர்வ சங்காரம் செய்யாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இவைகளையெல்லாம் எது நிமித்தம் செய்தார் என்று நீங்கள் கேட்டால், அப்பொழுது நீ அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை விட்டு உங்களுடைய தேசத்திலே அந்நிய தேவர்களை சேவித்தது போல உங்களுடையதல்லாத தேசத்திலே அந்நியர்களை சேவிப்பீர்கள் என்று சொல்வாயாக. நீங்கள் யாக்கோபின் வீட்டிலே அறிவித்து யூதாவிலே சொல்லிக் கூற வேண்டியது என்னவென்றால், கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே, கேளுங்கள், எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ? இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயமுள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன் மாரியையும் பின் மாரியையும் கொடுத்து, அறுப்புக்கு நியமித்த வாரங்களை
எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதில்லை. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல் பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல் அவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. ஆதலால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்களாகிறார்கள். கொளுத்து சளுக்கு பண்ணுகிறார்கள். துன்மார்க்கனுடைய செயல்களை கண்டிக்காமல் விடுகிறார்கள். திக்கற்றவனுடைய வழக்கை விசாரியாமல் தாங்கள் மாத்திரம் வாழுகிறார்கள். எளியவர்களின் நியாயத்தை தீரார்கள். இவைகளை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிக்கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாயிருக்கிறது. ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 6. பென்யமீன் புத்திரரே, நீங்கள் எருசலேம் நடுவிலிருந்து ஏகமாய் கூடியோடி தெக்கோவாவில் எக்காளம் ஊதி பெத்கேரேமின் மேல் அடையாளமாக தீ வெளிச்சம் காட்டுங்கள். ஒரு தீங்கும் மகா சங்காரமும் வடக்கே இருந்து தோன்றுகிறதா இருக்கிறது. செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான சீயோன் குமாரத்தியை பாழாக்குவேன். மேய்ப்பர் தங்கள் மந்தைகளோட அவளிடத்துக்கு வருவார்கள். அவர்கள் அவளுக்கு விரோதமாய் சுற்றிலும் கூடாரம் போட்டு அவனவன் தன் தன் ஸ்தலத்தில் மேய்த்து அவளுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும், மத்தியானத்தில்தானே நாம் போயேறும்படிக்கு எழுந்திருங்கள். ஐயோ, பொழுது சாய்ந்து அந்தி நிழல்கள் நீண்டு போகிறதே. எழுந்திருங்கள், நாம் காலத்திலாகிலும் போயேறி அவளுடைய அரமனைகளை அழிப்போம் என்றும் சொல்லுவார்கள். சேனைகளுடைய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மரங்களை வெட்டி எருசலேமுக்கு விரோதமாய் கொத்தளம் போடுங்கள். அதுவே விசாரிக்கப்பட வேண்டிய நகரம். அதன் உட்புறமெல்லாம் கொடுமை. ஊற்றானது தன் தண்ணீரை சுரக்க பண்ணுமா போல அது தன் தீங்கை சுரக்க பண்ணுகிறது. அதிலே கொடுமையும் அழிம்பும் கேட்கப்படுகிறது. துக்கமும் காயங்களும் நித்தமும் எனக்கு முன்பாக காணப்படுகிறது. எருசலேமே, என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாதபடிக்கும் நான் உன்னை பாழும் குடியற்ற தேசமும் ஆக்காதபடிக்கும் புத்தி கேள். திராட்சக் கொலைகளை அறுக்கிறவனைப் போல உன் கையை திரும்ப கூடைகளின் மேல் போடென்று சொல்லி, அவர்கள் இஸ்ரவேலில் மீதியாயிருந்த கனியை திராட்சைச் செடியின் கனியைப் போல் நன்றாய் பொறுக்கிக் கொண்டு போவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடே பேசி எச்சரிப்பேன். அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது. அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாயிருக்கிறது. அதன் மேல் அவர்களுக்கு விருப்பமில்லை. ஆகையால் நான் கர்த்தருடைய உக்கிரத்தால் நிறைந்திருக்கிறேன். அதை அடக்கி இளைத்துப் போனேன். வீதிகளில் உள்ள பிள்ளைகளின் மேலும் வாலிபருடைய கூட்டத்தின் மேலும் ஏகமாய் அதை ஊற்றி விடுவேன். புருஷரும் ஸ்திரீகளும் கிழவரும் பூரண வயதுள்ளவர்களும் கூட பிடிக்கப்படுவார்கள். அவர்களுடைய வீடுகளும் அவர்களுடைய காணி பூமிகளும் அவர்களுடைய மனைவிகளோட ஏகமாய் அந்நியர் வசமாகும். என் கையை இந்த தேசத்தின் குடிகளுக்கு விரோதமாக நீட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அவர்கள் அருவருப்பானதை செய்ததின் நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ, பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நாணவும் அறியார்கள். ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவிகொடுங்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ
நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள். பூமியே கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாய பிரமாணத்துக்கு செவிகொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். சேபாவிலிருந்து வருகிற தூப வர்க்கமும் தூர தேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு எண்ணத்துக்கு. உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பமல்ல, உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாயிராது. ஆகையால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு இடர்களை வைப்பேன். அவைகள் மேல் பிதாக்களும் பிள்ளைகளும் குடியானவனும் அவனுக்கு அடுத்தவனும் ஏகமாய் இடருண்டு அழிவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ வட தேசத்திலிருந்து ஒரு ஜனம் வந்து பூமியின் கடை எல்லைகளிலிருந்து ஒரு பெரிய ஜாதி எழும்பும். அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் கொடியர், இரக்கம் அறியாதவர்கள். அவர்கள் சத்தம் சமுத்திர இரைச்சலுக்கு சமானமாயிருக்கும். சீயோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்த சன்னத்தராய் குதிரைகளின் மேலேறி அணி அணியாக வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வருகிற செய்தியை கேட்டோம், நம்முடைய கைகள் தளர்ந்தது. இடுக்கணும் கர்ப்பவதிக்கு உண்டாகும் வேதனைக்கு ஒப்பான வேதனையும் நம்மை பிடித்தது. வயல்வெளியிலே புறப்படாதிருங்கள், வழியிலும் நடவாதிருங்கள். சுற்றிலும் சத்துருவின் பட்டயமும் பயங்கரமும் உண்டு. என் ஜனமாகிய குமாரத்தியே, நீ இரட்டை கட்டிக்கொண்டு சாம்பலிலே புரண்டு ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனக்கசந்து புலம்பு. பாழாக்குகிறவன் சடுதியாய் நம்மேல் வருவான். நீ என் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன். அவர்கள் எல்லாரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றித் திரிகிறவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள். துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது. புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று. பொல்லாப்புகள் அற்றுப்போகவில்லை. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எண்ணப்படுவார்கள். கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதிகாரம் 13. கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே பட ஒட்டாதே என்றார். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு கச்சையை வாங்கி அதை என் அறையிலே கட்டிக்கொண்டேன். இரண்டாம் விசை கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ வாங்கினதும் உன் அறையில் இருக்கிறதுமான கச்சையை எடுத்துக்கொண்டு எழுந்து ஐபிராத்து நதி மட்டும் போய் அதை அங்கே ஒரு கன்மலை வெடிப்பிலே ஒளித்துவை என்றார். நான் போய் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே அதை ஐபிராத்து நதியின் ஓரத்தில் ஒளித்து வைத்தேன். அநேக நாள் சென்ற பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து ஐபிராத்து நதிக்கு போய் அங்கே ஒளித்து வைக்க நான் உனக்கு கட்டளையிட்ட கச்சையை அவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வா என்றார். அப்பொழுது நான் ஐபிராத்து நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்திலே தோண்டி அதை எடுத்தேன். ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமற் போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், இப்படியே நான் யூதாவுடைய பெருமையையும் எருசலேமுடைய மிகுந்த பெருமையையும் கெட்டுப்போக பண்ணுவேன். என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் அவர்களை பின்பற்றுகிற இந்த பொல்லாத ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாமற் போன இந்த கச்சையைப் போல் ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாய் இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன். ஆனாலும் அவர்கள் செவிகொடாமற் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தினாலே நிரப்பப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்கிற வார்த்தையை அவர்களுடனே சொல். அதற்கு அவர்கள், சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தினாலே நிரப்பப்படுவது எங்களுக்கு தெரியாதா என்று உன்னுடனே சொல்லுவார்கள். அப்பொழுது நீ அவர்களை நோக்கி, இதோ இந்த தேசத்தின் குடிகள் எல்லாரையும், தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் எருசலேமின் குடிகள் எல்லாரையும் நான் வெறியினால் நிரப்பி பிதாக்களும்
பிள்ளைகளுமாகிய அவர்களை ஒருவர் மேல் ஒருவர் மோதி விழும்படி பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களை அழிப்பதே அன்றி மன்னிப்பதுமில்லை, தப்ப விடுவதுமில்லை, இறங்குவதுமில்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாய் இராதேயுங்கள். கர்த்தர் விளம்பினார். அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாறப்பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். நீங்கள் இதை கேளாமற் போனீர்களானால் என் ஆத்மா மறைவிடங்களில் உங்கள் பெருமையின் நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனது என்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். நீங்கள் ராஜாவையும் ராஜாத்தியையும் நோக்கி தாளவந்து உட்காருங்கள், உங்கள் சிரசின் சிங்காரமாகிய உங்கள் மகிமையின் கிரீடம் விழுந்ததென்று சொல்லுங்கள். தெற்கிலுள்ள பட்டணங்கள் அடைக்கப்பட்டன, அவைகளை திறப்பார் இல்லை. யூதா அனைத்தும் குடி விலக்கப்பட்டு போம், அது சமூலமாய் சிறைப்பட்டு போம். உங்கள் கண்களை ஏறெடுத்து வடக்கே இருந்து வருகிறவர்களை பாருங்கள். உனக்கு கொடுக்கப்பட்டிருந்த மந்தையும் உன் மகிமையான ஆட்டுக்கடையும் எங்கே? அவர் உன்னை விசாரிக்கும்போது என்ன சொல்லுவாய்? அவர்கள் உன்மேல் ஆதிக்கக்காரரும் தலைவருமாயிருக்க நீ அவர்களை பழக்குவித்தாயே. கர்ப்பவதிக்கு பிரசவ வேதனை உண்டாகும் போது உண்டாகும் வேதனைகளைப் போல் வேதனைகள் உன்னை பிடிப்பதில்லையோ? இவைகள் எனக்கு நேரிட்டது ஏதென்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயாகில், உன் திரளான அக்கிரமத்தின் நிமித்தமே உன் வஸ்திரத்து ஓரங்கள் விலக்கப்பட்டு உன் பாதங்கள் பலவந்தம் செய்யப்படுகின்றன. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். ஆதலால் வனாந்தர காற்றால் பறக்கடிக்கப்படும் துரும்பை போல அவர்களை சிதறடிப்பேன். நீ என்னை மறந்து பொய்யை நம்பினபடியினாலே இது உன்னுடைய வீதமும் என்னால் உனக்கு அளக்கப்படும் உன்னுடைய பங்குமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் மானம் காணப்பட நான் உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகமட்டாக எடுத்துப் போடுவேன். உன் விபசாரங்களையும் உன் கணைக்குதல்களையும் வெளியிலே மேடுகளின் மேல் நீ பண்ணின வேசித்தனத்தின் முறைகேடுகளாகிய உன் அருவருப்புகளையும் நான் கண்டேன். எருசலேமே, உனக்கு ஐயோ! நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயோ? இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும் என்கிறார்.